யாரெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்ஜாய் பண்ணலாம்? சிட்டிசன் என்ஜாய் பண்ணலாம், பர்சன்ஸ் என்ஜாய் பண்ணலாம். சிட்டிசன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் நம்ம தான், பர்சன்னா அது ப்ராடர் டேர்ம், அந்த டேர்ம்குள்ளே தான் சிட்டிசன்ஸே அடங்குவாங்க. சிட்டிசன்கிற வார்த்தையோட டெஃபினிஷன் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து பார்ட் 2ல் கொடுத்துருக்காங்க. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 சொல்லியிருக்காங்க. ட்ரெடிஷ்னலாக பார்த்தோன்னா சிட்டிசன்ஸ் மட்டும்தான் இதை என்ஜாய் பண்ணலாம். ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ப்ரைவேட் கார்பரேஷன்ஸையும் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க அஃபெக்ட் ஆகிருந்தாங்கன்னா அவங்கள அலோவ் பண்ணுறாங்க. பொதுநல வழக்குகளையும் ஆதரிக்கிறாங்க. பொதுநல வழக்குகள் நம்ம மட்டும் போடணும்னு இல்லை, ஆர்கனைசேஷன்ஸும் அதை போடலாம் அவங்க வந்துட்டு விருப்பப்பட்டால். அடுத்து பர்சன்கிற வார்த்தையை வந்துட்டு எங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா ஜென்ரல் கிளாசஸ் ஆக்ட் 1897 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பர்சன்கிற வேர்டுக்குள்ளே பீப்புள் வருவாங்க, கம்பெனிஸ் வரும், ஆர்கனைசேஷன்ஸ் வரும். பர்சன்ற வேர்டு வந்துட்டு முன்னாடி பார்த்தோன்னா ஃபாரினர்ஸையும் இல்லை ஏலியன்ஸையும் இல்லை நான் சிட்டிசன்ஸையும் அலோவ் பண்ணலை. ஆனால் சுப்ரீம் கோர்ட் சில கேசஸில் சரண்ஜித் லால் கேஸ் 1951 இந்த மாதிரி சில கேசஸில் ஆர்டிகல் 14 ஃபாரினர்ஸ் ஆர்டிகல் 14 வந்து என்ஜாய் பண்ணலாம். ஆர்டிகல் 14 என்ன? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அந்த இதை வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அந்த இடத்துல பர்சன்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க. பர்சன்ற வேர்டு வந்து சிட்டிசன்ஸையும் தாண்டி ஃபாரினர்ஸையும் இன்க்ளூட் பண்ணும், அதனால என்ஜாய் பண்ணலாம். இந்த கேஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.